أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. எல்லாம் வல்ல படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நிலையை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற தேசியர்களான உத்தம நபித்தோழர்கள் மற்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகுமாறு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மக்களுக்கெல்லாம் அரிய பல விஷயங்களை விளக்கிவிட்டு அமர்ந்திருக்கின்ற மார்க்க அறிஞர்களை, நம்ம ஜம்மியத்து அல் குர்ஆன் வல் ஹதீஸுடைய ராமநாதபுரம் மாவட்ட கிளையினுடைய பொறுப்பாளர்களை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே தெரிந்து செயல்பட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு திரளாக குழுமிருக்கின்ற சமுதாய பெரியோர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய மார்க்கமாகிய நாமெல்லாம் நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காண்பித்து தந்த நெறியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும். எதை நாம் தெரிந்து கொள்கின்றோமோ அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எதை மக்களுக்கு சொல்லுகின்றோமோ செய்ய விரும்புகின்றோமோ அதே போன்று பிற மக்களும் வாழ்வதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு தான் இது போன்ற மார்க்க பிரச்சார கூட்டங்கள் ஆங்காங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த கூட்டத்துடைய தலைப்பே படைத்தவனையே வணங்குவோம் என்ற மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை மையமாக வைத்துத்தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனித சமுதாயம் நாம் வாழுகின்ற இந்த நாட்டில் மட்டுமல்ல, பொதுவாக அல்லாஹ்வுடைய இந்த பூமியிலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை விதமான பாக்கியங்களையும் அருள் கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு அந்த படைத்தவனை மறந்து வாழுகின்ற மக்கள் தான் மலிவான முறையிலே பறந்து விரிந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். படைத்தவனை வணங்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரே லட்சியத்திற்காகத்தான் மனிதகுலம் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்பியிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தவர்களிலும் பெருவாரியானவர்கள் அந்த படைத்தவனை மறந்தே வாழுகிறார்கள். இன்னும் சிலரோ படைத்தவனையும் வணங்குவோம் படைப்புகளையும் வணங்குவோம் என்கின்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு மனிதனும், இஸ்லாமியர்களாகிய நாம் மட்டுமல்ல, இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்ற அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நான் ஏன் இந்த பூமியிலே பிறந்தோம், நம்மை இந்த பூமியிலே படைத்தது யார், எதற்காக வேண்டி நம்மை அந்த படைத்தவன் படைத்திருக்கின்றான்
என்பதை சிந்தித்து பார்ப்பது ஒவ்வொரு மனிதன் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இந்த உலகத்தை கொஞ்சம் மேலோட்டமாக மனிதர்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அன்றாட வாழ்க்கையிலே மனித இனம் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் பிறந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை லட்சம் பேர்கள் பிறக்கிறார்கள் என்பதை துல்லியமாக யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. அதே போன்று ஒவ்வொரு நிமிடமும் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இந்த மண்ணிலே மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறந்து கொண்டே இருக்கிறார்கள். பிறப்பும் இறப்புமாகத்தான் இந்த மனித வாழ்க்கை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது அன்றாட மனிதர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. இந்த உலகத்திலே நீண்ட நெடிய காலம் வாழ்ந்தவர்கள் யாருமே கிடையாது. யாரும் வாழ்ந்தது கிடையாது. வாழக்கூடிய ஒரு மனிதன் 100 வயதை தாண்டி 110 அல்லது 120 வயதை அடைந்து விட்டால் அவன் சாதனை மனிதனாக பார்க்கப்படுகிறான். அவருடைய பெயர் கின்னஸ் புத்தகத்திலே இடம்பெற செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு அவன் எல்லா மனிதர்களாலும் சுட்டிக்காட்டப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு அதிசய பிறவியாகவே அந்த மனிதன் கருதப்படுகின்றான். இதுதான் மனித வாழ்க்கை. அப்படியானால் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோடு அவனுடைய வாழ்க்கை முடியக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்றைய நாள் வரை மனித வாழ்க்கை சுழன்று கொண்டே இருக்கிறது. மனிதன் பிறப்பதும் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த நாட்கள் அவன் வாழ்வதும் திரும்ப இந்த மண்ணிலேயே அவன் மாய்வதும் பிறப்பு இறப்பு இப்படித்தான் இந்த உலகம் சுழன்று கொண்டே இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஏன், எதற்காக இப்படியே போய்கொண்டே இருக்கிறது? இதனுடைய லட்சியம் என்ன என்பதை மனித சமுதாயம் சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் படைத்தவன் நமக்கு சமுதாயத்தை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த குர்ஆனிலே கேட்கின்றான், அஃபஹசிப்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன் என்பதுதான் கேள்வி. மனிதர்களே, உங்களை எல்லாம் நான் இந்த பூமியிலே படைத்திருப்பது வீணுக்காக, விரயத்திற்காக என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கேலிக்காகவும் விரயத்திற்காகவும் உங்களை படைத்தேன் என்றால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அன்னக்கும் இலைனாலா துர்ஜஊன், நீங்கள் என் பக்கம் திரும்பி வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படைத்த நாயன் ஒரு கேள்வியை கேட்கின்றான். ஆக மனிதன் ஏன் பிறந்தான்? இறந்த பின்னால் எங்கே செல்கிறார்? இது இயல்பாகவே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இது பிறர் சொல்லித்தான் கேட்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு இல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தானாகவே கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் இந்த குர்ஆன் வசனங்கள் இல்லாமலேயே அவனால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியே வாழுகிறான், காலையிலே எழும்புகிறான், படுக்கையிலே எழும்புகிறான், பல்லை துலக்குகிறான், டீ குடிக்கிறான், அதுக்கு அடுத்த காலை உணவை அருந்துகிறான், தொழில் செய்ய போகின்றான், மதிய உணவு, இரவு உணவு, இரவு படுக்கைக்கு செல்கிறான். இப்படித்தான் ஒவ்வொரு நாள் கழிந்து கொண்டே இருக்கிறது. அவன் 1000 வருடம் இருந்தாலும் இதைத்தான் செய்ய போகிறான். இப்படியே இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறதே. ஏன் நாம் பிறந்தோம்? நம்முடைய மூதாதைகள் எல்லாம் எங்கே சென்று விட்டார்கள்? அவர்களுடைய உயிரை எல்லாம் கைப்பற்றுவது யார்? யார் இந்த மண்ணிலே அவர்களை கொண்டு வந்தது? திரும்ப அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவது யார் என்ற இந்த கேள்வியை மனித சமுதாயம் எழுப்ப தவறிவிட்டது, சிந்திக்க தவறிவிட்டது. எனவே வல்ல அல்லாஹ் தஆலா மறந்து கிடக்கின்ற இந்த மனிதர்களுக்கு படைத்தவனை பற்றி சிந்திக்காமல் இந்த படைக்கப்பட்ட அற்ப பொருள்களை அடையக்கூடிய விஷயத்திலேயே தன்னுடைய முழு முயற்சியையும் செலவு செய்து அற்ப உலக வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய சில உரிமைகளை, அற்ப உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காகவே இரவு பகலாக உழைத்து, அதற்காக வேண்டி பாடுபட்டு, அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு, அதற்காக வேண்டி பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் அற்ப விஷயத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் மிக உன்னதமான ஒரு லட்சியத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் பரிதாபத்துக்குரிய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக
அதை பற்றி அதிகம் சிந்திக்க கடமைப்பட்டவர் முஸ்லிம்கள் இன்றைக்கு மிகவும் இந்த விஷயத்திலே பின்தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறதுதான். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள். அன்பு சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக பரிசுத்த குர்ஆனிலே மனிதன் படைக்கப்பட்டதுடைய மாபெரும் லட்சியம், மனிதன் படைக்கப்பட்டதுடைய மகத்தான லட்சியம் ஒவ்வொருவரும் அறிந்தாக வேண்டும். பாடமாக பள்ளியிலே பயிற்றுவிக்கப்பட வேண்டும். சிறார்களுக்கு முதலாக அவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய முதல் கல்வி, முதல் அறிவு இதாகத்தான் இருக்க வேண்டும். அதை சரியாக புரிய வைக்கப்படாத காரணத்தினால், அதை புரிய வைக்காத காரணத்தினால் இன்றைய இளைய தலைமுறைகள், இளைஞர்கள், சமுதாய இளைஞர்கள் படைத்தவனை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். வாயிலேயே பேசுவார்கள், எதையெல்லாமோ பேசுவார்கள், எதையெல்லாமோ அடைய வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவார்கள். ஆனால் படைத்த இறைவனுடைய ஆற்றலை பற்றி, அவனுடைய வல்லமை பற்றி, அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் கூட தப்பும் தவறுமாக சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் இன்றைக்கு நிறைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படை லட்சியம் என்ன என்பதை சரியான முறையிலே இந்த சமுதாயத்துடைய இதயத்திலே நாம் பதிய வைத்து விடுவோமானால் இந்த உலகமே நம்முடைய காலடியிலே வந்துவிடும். படைத்தவரை புரிய வேண்டிய விதத்திலே புரிந்து, அந்த படைத்த அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க வேண்டிய விதத்திலே கொடுத்து விட்டோமானால் நம்முடைய உரிமைகள் எல்லாம் நம்மை தேடி வரும், நம்முடைய காலடியிலே வந்து கிடக்கும். இதுதான் சொல்லவில்லை, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக பரிசுத்த குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றார். எனவே அன்புக்குரிய இளைய தலைமுறைகளை, இஸ்லாமிய சமூகமே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள், உங்களுடைய காலத்தை பாழாக்கி விடாதீர்கள், பொன்னான நேரத்தை நீங்கள் பாழ்படுத்தி விடாதீர்கள். எந்த ஒரு மகத்தான லட்சியத்திற்காக நம்மை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றானோ அந்த லட்சியத்தை புரிந்து வாழக்கூடிய முதல் சமுதாயமாக நாம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் நாம் இருக்க வேண்டும். நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து இன்றைக்கு படைத்தவனை மறந்து கண்டதையெல்லாம் கடவுளாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ வேண்டிய ஒரு சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம். அந்த சமூகமே படைத்தவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கவலைக்குரிய விஷயம். அன்பு சகோதரர்களே, நான் சொல்வது ஆழமான விஷயம், சாதாரணமான விஷயம் அல்ல. ஏராளமான இளைஞர்கள், இன்னும் சொல்ல போனால் ஏராளமான இஸ்லாமிய முதியவர்கள் அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்திலே புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை விளங்க வேண்டிய விதத்திலே விளங்கவில்லை, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்திலே மதிக்கவில்லை, அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்திலே புரியவில்லை. ஏன் இந்த மண்ணிலே நம்மை அந்த அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற இந்த கேள்வியை எழுப்பி முதலாக இதற்கு பதில் தெரிய கடமைப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களாகிய நாமாக இருக்கிறோம். அதை தெரியாத காரணத்தினால்தான் பிற மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இந்த கடமையிலே நாம் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களை, வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லி காண்பிக்கிறான். லேசான ஒரு சிறிய வசனத்திலே இந்த மகத்தான லட்சியத்தை காண்பிக்கிறான். அல்லாஹ்வை படைத்தவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர்கள் உழைத்திருக்கிறார்கள் இந்த குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, எத்தனை பேர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள், எத்தனை சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய வசனத்தை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முன்வருவோம் என்று முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர், அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர். அன்புச்சோரை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனம், இந்த சின்னஞ்சிறு வசனம், சின்ன சித்துடன் அழகாக சொல்லி காமிக்கிறார். வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹு அக்பர். அனைத்து லட்சியம், மனிதனுடைய லட்சியம், மனித பிறப்பின் லட்சியம். நான் மனிதனை இந்த மண்ணிலே படைத்திருப்பது, அல்லாஹ் சொல்கிறார், மண்ணிலே நான் மனிதனை படைத்திருப்பது என்னை வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். என்னை வணங்க வேண்டும்.
என்னை வணங்க வேண்டும் மட்டுமல்ல, என்னையே வணங்க வேண்டும், என்னையே வணங்க வேண்டும். வேற எவனையும் வணங்கக்கூடாது, எந்த சக்திக்கும் சமமணியக்கூடாது, எந்த தனி மனதிற்கும் வழிபடக்கூடாது, தனி மனிதர்களுடைய கட்டளைக்கு சிறந்தாய்க்க கூடாது. அந்த படைத்த இறைவன், அந்த படைத்த அல்லாஹ், படைத்தவன், அவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த மகத்தான லட்சியத்தை இந்த மண்ணிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒன்றை தவிர வேற எதற்காகவும் மனிதன் படைக்கப்படவில்லை. சூட அழகாக சொல்கிறார், வேற எதற்காகவும் படைக்கப்படவில்லை. அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ உணவருந்த வேண்டும். அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நீ அவனுடைய தண்ணீரை பருக வேண்டும். அந்த லட்சியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மனை மக்களை நீ வாழ வேண்டும். நீ ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டுமானால் அந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்குத்தான். இந்த உலகத்திலே நீ அனுபவிக்கின்ற அத்தனை பாக்கியங்களும் எதற்காக? இந்த ஒரே லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்குத்தான். இரண்டாவது லட்சியம் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வல்ல அல்லாஹ் தஆலா மறுமையிலே உங்களிடத்திலே கேட்கவே மாட்டார், வேற எதுவும் கேட்க மாட்டார். இது உண்மை, இது சத்தியம். தவறான முறையிலே இன்றைக்கு மனித சமுதாயம், இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த அற்ப உலகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசை காட்டி அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆனால் அடிப்படை லட்சியத்தை விட்டு அவர்கள் திசை திருப்பப்பட்டு விட்டார்கள். நிச்சயமா அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டார். நிச்சயமாக நாளை மறுமையிலே கபரிலே கேட்கப்பட மாட்டாது. இந்த அற்ப உலகத்தை அடைவதற்காக நீ என்ன பாடுபட்டாய்? கேட்கவே மாட்டார். உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நீ பெறுவதற்காக நீ எவ்வளவு போராட்டங்களை நடத்தினாய்? கேட்கவே மாட்டான். அல்லாஹ் நிச்சயம் கேட்கவே மாட்டான். ஒரு வசனத்தை கூட நம்மால் பார்க்க முடியாது அன்புச்சோர்களே. ஆனால் அந்த படைத்தவன் அவனை பற்றி நிச்சயமா கேட்பான். அவன் யார்? மன் ரப்புக்க, மன் ரப்புக்க. எல்லா பேட்டையும் கேட்பான் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில. கபருக்குடியில கொண்டு போய் வச்ச உடனே எல்லாம் அடக்கிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு திரும்ப நம்ம வந்துட்டா அங்கே கேட்கப்படுவது, இந்த உலகத்தில் என்ன பாடுபட்ட? நீ உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக எவ்வளவு உழைத்த? எத்தனை போராட்டங்களை நடத்தினாய்? எத்தனை சுழற்சிகளை ஒட்டினாய்? எத்தனை கூட்டங்களை போட்டு மக்களை சொன்னாய்? கேட்கவே மாட்டாய். ஒரு ரப்பு யாருதான்? ஒரு ரப்பு யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டாயா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிம்பிள் கொஸ்டின், எவ்வளவு சின்ன கொஸ்டின். அல்ல, ஒரு ரப்பு யாரு நீ தெரிஞ்சாயா? நீ தெரியாமல் இருக்கிறார்கள். ரப்பு யாரு தெரியவில்லை. இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு ரப்பு தெரியவில்லை, அல்லாஹ் தெரியவில்லை. யதார்த்தத்தை சொல்கிறேன், அன்பு சோழர்களை அனுபவப்பட்டது நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு சர்வே எடுத்து பாருங்கள், வீடு வீடாக சென்று இளைஞர்களை பிடித்து வைத்து கேளுங்கள் அல்லாஹ்வை பற்றி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவிற்கு அர்த்தம் என்ன சொல் என்று 8வது வகுப்பு படிக்கின்ற மாணவர்களை நீங்கள் பட்டியலில் எடுத்து கேளுங்கள், அல்லது 60-70 வயசு தாண்டி விட்ட முதியவரை கேளுங்கள். சொல்லக்கூடியவர்கள் மிக சொற்பமானவர்களாக இருப்பார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய அர்த்தம் தெரிந்த சமுதாயம் மிக அரிதாக இருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய சமூகத்துடைய நிலை. இவர்கள் எப்படி அல்லாஹ்வை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறார்கள்? படைத்தவரை பற்றி எப்படி அறிமுகப்படுத்த போகிறார்கள்? அன்புச்சவர்களை, நாம் அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து விட்டோமா? இந்த சமுதாயம் அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்திலே புரிந்து விட்டாரா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய விதத்திலே நன்றி செலுத்தி விட்டார்களா? அதனால உலகாதாயத்தை மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அன்பு சோழர்களே, அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த மாபெரும் லட்சியத்திற்காகத்தான் மனித குலம் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த லட்சியத்தை மனித குலத்திற்கு நினைவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் முதல் கடைசியாக அனுப்பப்பட்ட இறை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் முஹம்மது நபி வரை லட்சத்துக்கு மேற்பட்ட தூதர்களை, நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த மண்ணிலே அனுப்பி வைத்தார் என்றால் ஒரே அஜெண்டா, ஒரே லட்சியம், ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கம், ஒரே பிரச்சனை.
மாலக்கும் மின் இலாஹின் கைரு. சுப்ஹானல்லாஹ். இந்த வசனம் யாருக்கா தெரியுமா? இந்த வசனம் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? இது என்ன சொல்லப்படுகிறது? இது யார் சொன்னது? இது யாருடைய அழைப்பு? குர்ஆனில் எங்கே இருக்கிறது? தெரியாது. தெரியாது என்றால் கையை விரிப்பார்கள். நான் யதார்த்தம், சமுதாயத்துடைய யதார்த்த நிலையை உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறேன். இன்றைக்கு கோஷங்கள் போடுகின்ற இளைய சமூகம் ஓடிவா ஓடிவா என்று அழைப்பு கொடுக்கிறார்கள். எதற்கெல்லாமோ அந்த சமூகத்தை போய் நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு கூட அர்த்தம் தெரியாத சமூகம். இந்த வசனம் யாருக்கு இறங்கியது? யார் சொன்ன வசனம்? சுப்ஹானல்லாஹ். ஒரு இடத்தில் அல்ல, ரெண்டு இடத்தில் அல்ல, அனைத்து இறைத்தூதர்களும் நபிமார்களும் தங்களுடைய கௌமுகளை பார்த்து சொன்ன ஒரே பிரச்சாரம், ஒரே அழைப்பு. அத்தனை நபிமார்களும், நபி நூஹ் முதல், நூஹ் தன்னுடைய கௌமுகளை பார்த்து சொன்னார், யா கௌம் வஅபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு. ஹூத் தன்னுடைய கௌமை பார்த்து சொன்னார், யா கௌம் வஅபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு. சாலிஹ் தன்னுடைய கௌமை பார்த்து சொன்னார், யா கௌம் வஅபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு. இந்த ஒரு வசனத்தையாவது இந்த கூட்டத்தின் மூலமா தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு சோழர்களை, அத்தனை நபிமார்களும் தங்களுடைய கௌமுகளை பார்த்து கொடுத்த ஒரே அழைப்பு, ஒரே பிரச்சாரம், யா கௌம், என்னுடைய மக்களே, என்னுடைய மக்களே. நூஹும் கூப்பிட்டார் மக்களே என்று, ஹூதும் கூப்பிட்டார் மக்களே என்று, சாலிஹ் கூப்பிட்டார் மக்களே என்று, நபி இப்ராஹிம் கூப்பிட்டார், மூசா, ஈசா. உலகத்தில் எந்த தெய்வம் கிடையாது, அத்தனையும் போலியானது. படைத்த அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற அத்தனை தெய்வங்களும் போலியானது, பொய்யானது. அடித்து சொன்னார்கள், தைரியமாக சொன்னார்கள், துணிந்து சொன்னார்கள், சத்தியத்தை சொன்னார்கள். அதற்காக மக்களிடமிருந்து கொடுக்கப்பட்ட அடி உரைகளை அன்போடு தாங்கிக் கொண்டார்கள். நான் செத்தாலும் அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்க வேண்டும், நான் அடிபட்டாலும் அந்த அல்லாஹ்வுடைய உரிமையில் எவரும் கை வைக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நம்முடைய உரிமையிலே கை வைத்து வந்து விட்டார். நமக்கு கிடைக்கும் இந்த மண்ணிலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த பூமி, இது எவனுடைய அப்ப விட்டு சொத்தல்ல. இந்த பூமி யாருக்கும் சொந்தமல்ல. இந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேர்களுக்கும் அதை வாழ உரிமை இருக்கிறது. யாரும் அதை பறிக்க முடியாது. அன்பு அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த பூமியிலே அல்லாஹ் படைத்திருக்கின்ற அந்த நியாமத்துகளை அனுபவித்து இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை அனுபவிப்பதற்காக, அதை பெறுவதற்காக கொஞ்சம் இழப்பு வந்து விட்டால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உடனே கொந்தளித்து விடுகிறோம், கூட்டத்தை கூட்டி விடுகின்றோம், ஆர்ப்பாட்டம் என்று சொல்கிறோம், அதற்காக போராட்டங்கள் என்று சொல்கிறோம். அன்பு சோழர்களே, நமக்கு அத்தனை ஞாபகங்களையும் பாக்கியங்களையும் வழங்கியிருக்கக்கூடிய அந்த வல்லநாயன், அந்த ரப்பு, அந்த படைத்தவன், அவனுடைய உரிமையிலே மனித சமுதாயம் கை வைத்து விட்டதே. வணக்கம் என்ற அந்த உரிமை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க, அந்த வணக்கத்தை கண்ட கடிதத்துக்கெல்லாம் கொடுத்து அல்லாஹ்வுடைய உரிமைக்கு பாதிப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது மனித சமுதாயம். அந்த உரிமையை, அல்லாஹ்வுடைய உரிமையை அல்லாஹ்வுக்கே சொந்தமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் எத்தனை பேர், அதற்காக வேண்டி போராட்டங்களை மேற்கொண்டவர்கள் எத்தனை பேர் இல்லை. அற்ப உலகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி போராட்டம், அல்லாஹ்வுடைய புகழை ஓங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நடத்த வேண்டும் போராட்டம். அந்த போராட்டங்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நடத்தினார்கள். நபி நூஹ் நடத்தினார் போராட்டம், நபி ஹூத் நடத்தினார் போராட்டம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் போராடினார். எதற்காக? இந்த உலகத்தை மக்களுக்கு வாங்கி தருகிறேன், வா, ஆட்சியாளர்களுக்கு முன்னாலே போய் போராடுவோம், வாருங்கள், உங்களுக்கு நான் துனியாவிலே அதை வாங்கி தருகிறேன், இதை வாங்கி தருகிறேன் என்று எந்த ஒரு நபியும் போராடவில்லை.
இதற்காக வேண்டி போராடினார்கள். நபி 950 வருடம் அவர் செய்த போராட்டம், மக்கள் எல்லோரும், மனிதர்கள் அத்தனை பேர்களும் தங்களை படைத்தவன் அந்த நாயன், அந்த அல்லாஹ், அவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடினார்கள். அதைத்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 23 ஆண்டு கால நுபுவத்துவ வாழ்க்கையிலே அவர்கள் மேற்கொண்ட போராட்டம் இதுதான். அல்லாஹ்வை மட்டும் வணங்கி, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி, வேறு எதையும் வணங்காதே என்பதை திரும்ப திரும்ப சொல்லி மக்களுக்கு இடைவிடாத பிரச்சாரத்தை செய்தார்கள். இதை சொல்வதுதான் நோக்கம், இதுதான் லட்சியம் என்று குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லி காண்பிக்கிறது. வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அப்துல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். சுப்ஹானல்லாஹ். வசனங்கள் நம்முடைய நெஞ்சிலே, ஒவ்வொரு மூமினுடைய இதயத்திலும், ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் பதித்து வைக்க வேண்டிய வசனங்கள். குர்ஆன் வசனம் தான் மட்டும் பதித்து வைக்கக்கூடாது, இதை பிற சமூக மக்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய புகழை அவருக்கு எடுத்துச் சொல்லி அவரையும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதன்பால் அழைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு சோழரை, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன். ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு கௌமுக்கும் ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தோம், ஒரு நபியை நாம் அனுப்பி வைத்தோம். நபி அனுப்பி வைக்கப்படாத மனித சமூகமே கிடையாது, நபி அனுப்பப்படாத மனித சமூகமே கிடையாது. அப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த நபி அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்கள்? வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அப்துல்லாஹ், அன் அப்துல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனை போலிகளை விட்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், போலிகளை விட்டுவிடுங்கள், படைத்தவரை மட்டுமே வணங்குங்கள் என்று இந்த லட்சியத்தை மக்களுக்கு சொல்வதற்குத்தான் ஒவ்வொரு ஊரிலும் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்த பகுதிகளில் எல்லாம் நாம் தூதரை அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அன்பு சோழர்களே, இஸ்லாமிய சமுதாயம் பரிசுத்த குர்ஆன், அந்த குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். தான் எப்படிப்பட்டவன் சொல்கிறார்? அல்லாஹ்வை ஏன் வணங்க வேண்டும்? அல்லாஹ்வை மட்டுமே ஏன் வணங்க வேண்டும்? வணக்கம் என்றால் என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். வணக்கம் என்றால் என்ன? வணக்கம் என்றால் என்ன தெரியவில்லை. இந்த சமூகத்திலே நிறைய பேர் தெரியவில்லை, விளங்காமல் இருக்கிறார்கள். அன்புச்சோர்களே, அதன் காரணத்திலாம் கண்டவன பார்க்க வணக்கம், ஐயா வணக்கம், அத்தா வணக்கம், இதெல்லாம் வணக்கம் போட்டு. அன்புச்சோர்களே, வணக்கம் அது அரபியிலே இபாதத் என்று சொல்வார்கள். ஐபாதத்து, ஐபாதத்து, அல்லாஹ் இபாதத் என்று சொல்வாங்க. இபாதத்து அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், இல்லா லியஅபுதூன் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். யஅபுது என்கக்கூடிய அந்த வார்த்தையிலே இபாதத் என்கின்ற அந்த சொல் அடங்கி கிடக்கிறது. என்னை மட்டுமே இபாதத் செய்ய வேண்டும். தமிழிலே அதற்கு வணக்கம் என்று சொல்லுகிறார்கள். வணக்கம் என்றால் என்ன? நம்முடைய கோரிக்கை, நம்முடைய முறையீடு, நம் உதவி தேடுவது, அடுத்து பணியிடுவது, நம்முடைய கஷ்ட துன்பங்களுடைய நேரத்திலே அவைவெழுப்பி கேட்பது எல்லாம் வணக்கம். இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தை நாம் எடுத்துக் கொண்டோமானால் பார்க்கிறோம், படைத்தவனையே வணங்க வேண்டும். அதுதான் முஸ்லிம்களுடைய மீது கட்டாய கடமை. முஸ்லிம்கள் மீது மட்டுமல்ல, அனைத்து மனித சமுதாயமும் படைத்தவனையே வணங்க வேண்டும். அப்படி இருக்க இதை நம்பியிருக்கின்ற இஸ்லாமிய சமூகமே அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை அறவே வணங்காதவர்களும் இருக்கிறார்கள். நம்ம சமூகத்தில், இஸ்லாமிய சமூகத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளியின் பக்கம் தலை வைத்து பார்க்காத இத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் நம்ம சமூகத்தில். அது ஒரு புறம். பள்ளிவாசல் பக்கம் எட்டி பார்க்காத முஸ்லிம்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களையும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய கபிரிஸ்தானத்தில் முன்பே போடுகிறார்கள். அதே நேரத்தில் பள்ளியிலே வரக்கூடியவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ்வோடு அவுலியாவை வணங்குவார்கள். இப்படியும் இருக்கிறது நிறைய பள்ளிவாசல். தமிழகத்தை தர்காக்களை சுத்தி பாருங்கள். எங்கெல்லாம் தர்காக்கள் இருக்கிறதோ அவையெல்லாம்
பள்ளிவாசல் ஒரு அட்டாச்சாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அங்கே அல்லாஹ்வை தொழுவார்கள். தொழுது முடித்த கையோடு அருகாமையிலே இருக்கின்ற அந்த தர்காவிலே வந்து அங்கேயும் அப்பாவிடத்திலே கேட்பார்கள். அல்லாஹ்வை வணங்குவோம், அவுலியாவை வணங்குவோம். அல்லாஹ்வை வணங்குவோம், அவுலியாவை வணங்குவோம். அல்லாஹ்விடத்திலே கேட்போம், அங்கே கபரிடத்திலேயும் கேட்போம். இதுதான் இன்றைய இஸ்லாமிய சமூகத்திலே உள்ள பெருவாரியான மக்களுடைய நிலை இருக்கிறது. இது முற்றிலுமாக அவர்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயம். அவன் தொழுகின்ற அத்தனை தொழுகையின் பார் அல்லாஹ். நீ அல்லாஹ்வை வணங்குவோம், கபரையும் வணங்குவோம் இல்ல, அல்லாஹ்வையும் கேட்போம், அவுலியாக்களிடத்திலும் கேட்போம். இதுவல்ல இஸ்லாம், இதுவல்ல இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலேயே கேட்போம், அல்லாஹ்வையே வணங்குவோம். அதுதான் படைத்தவனையே வணங்குவோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அர்த்தம் தெரியாத காரணத்தினால், அதிலே அடங்கி கிடக்கின்ற ஆழமான கருத்தை புரியாத காரணத்தினால்தான் அல்லாஹ்வையும் வணங்குவோம், அவரையும் வணங்குவோம் என்று சொல்கிறார்கள். இல்லை, அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. யா அல்லாஹ், உன்னையே வணங்குவோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுவோம், வேறு கண்டவனிடத்தில் போய் உதவி தேட மாட்டோம். இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் இந்த சொல்லுவான், யாரெல்லாம் உன்னிடத்திலே உதவி தேடுவோம். வெளியில வந்தவன கண்டவனிடத்தில் போய் உதவி தேடுவோம். எனக்கு ஆளத்தா, எனக்கு இதத்தா, எனக்கு உரிமை இருந்தா அல்லாஹ் போச்சு. அல்லாஹ் ஒமன் அல்லாஹ் தஆலா என்ன ஆயத்துல பாருங்க, ஒமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் ஒமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. இவ்வளவு அழகாக சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் தஆலா. அட பாய் மனிதா, நீ கண்ட வாசல போய் தட்டாத, நீ கண்டவன்ட்ட போய் முறையிடாத, கண்டவன்ட்ட போய் போராத, எனக்கிட்ட வா, எனக்கிட்ட வா, ஓடிவா, ஏன் அருள் வாசலை தேடிவா, நான் உனக்கு தருகிறேன். அத்தனை பேர்களையும் அத்தனை அக்கிரமக்கார ஆட்சியாளர்களையும் உனக்கு நான் மண்டியிடச் செய்கிறேன். நீ அவன் வாசல் தேடி போவாத, நீ அவன் வாசலை தேடி போவாத, உனக்கு கிடைக்காது, நிச்சயமா நான் தர மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், நீ கண்டவன் வாசல்ல போய் கேட்டு கோரிக்கைகள் வைத்தால் உன்னை இன்னும் சோதிப்பேன், உன்னை இன்னும் சோதிப்பேன், உனக்கு நான் தர மாட்டேன். ஏன் வாசலை தேடிவா, ஏன் வாசலை தேடிவா, ஏன் அருள் வாசலை தேடிவா, உனக்கு என்ன வேணும் இங்க வா. யார் சொல்றான்? அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதுவெல்லாம் காதிலே மேய்வதில்லை. அப்படி சொன்ன முஸ்லிம்கள் எவனும் வரமாட்டான். அப்படி சொன்னா பள்ளிவாசலுக்கு வர ஏன் வர வேற வேலை இல்லையா, பள்ளிவாசல் பள்ளிவாசலை கட்டினேன் கேட்க மாட்டான், வரமாட்டான். அவன் பின்னால போவோம், ரோட்ல நிற்போம், வீதியில நிற்போம், கொடி பிடிப்போம், அப்பதான் கும்பலா வருவான். ஏன் மக்கள்லாம் பாக்குறேன், எல்லாம் பாப்பா, ஆஹா ஓஹோ. அல்லாஹ் பள்ளி வாழ்க்கை வரமாட்டான். பள்ளினா பயப்படுறான். பள்ளினா அது போய் எதுவும் செய்யணுமோ, ஒதுவு செய்ய தெரியாது, எப்படி ருக்கு செய்யணும் சுதுவு செய்ய தெரியாது, 4 பேர் நம்மள பாப்பாங்க, கேவலமா நினைச்சிருவாங்க, அதனால அங்க வரமாட்டேங்கிறான். பள்ளினாலே விரைந்தோடுதான். இதான் சமூகத்துடைய நிலை. பள்ளி பக்கம் வா, அல்லாஹ் சொல்றான், ஹய்ய அலல் ஸலா, ஹய்ய அலல் ஃபலா. வெற்றி எங்கே இருக்கிறது? வெற்றி ஆட்சியாளருடைய வாசல் அல்ல, வெற்றி ஆட்சியாளருடைய வாசல்லை அல்ல வெற்றி. வெற்றி எங்கே இருக்கிறது? ஹய்ய அலல் ஃபலா, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே இருக்கிறது வெற்றி. அல்லாஹ் சொல்கிறார், ஹய்ய அலல் ஃபலா. ஃபலா என்றால் வெற்றி அர்த்தம். ஃபலா என்றால் வெற்றி. வெற்றியின்பால் ஓடி வாருங்கள், வெற்றியின்பால் வாருங்கள். ஒரு நாளைக்கு 5 தடவை, ஒரு நாளைக்கு 5 தடவை திரும்ப திரும்ப வெற்றியின்பால் வா, வெற்றியின்பால் வா. இவன் சொல்றான், வெற்றி அங்கேயும் கிடையாது, அல்லாஹ்வுடைய வழியில் வெற்றி கிடையாது. அதான் அவனை போய் கேட்போம், அவன்கிட்ட போய் கேட்போம், அங்க போனா தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். சமுதாயம் உருப்படுமா? சமுதாயத்துக்கு வெற்றி கிடைக்குமா? அல்லாஹ் கொடுப்பானா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்ற, அப்படியா அட பாவி, அட பாவி, நான் உனக்கு அழைப்பு கொடுக்கிறேன், காலையில உனக்கு விழுகிறா. எத்தனை பேர் காலையில விழுந்தது? நீ கண்டவன்ட்ட போய் கோடி இருக்கா, அப்படி அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ, நீ அவன்கிட்ட போய் கேட்டுக்கோ, அவனோட சேர்ந்துக்கோ போ. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இருக்கிறான், வமன் யத்தகில்லாஹ, யார் அந்த ரப்பை, அந்த படைத்தவரை அஞ்சி வாழுகின்றானோ, யஜஅல் லஹு மஹ்ரஜா, யஜஅல் லஹு மஹ்ரஜா. உனக்கு என்ன சிக்கல், உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு என்ன வாழ்க்கை, உனக்கு வாழ்க்கை இந்த நாட்டில் உரிமை இல்லையா, உனக்கு இந்த அல்லாஹ்வுடைய பூமியில வாழ்வதற்கு கஷ்டமா,
நீ அல்லாஹ் பயப்படு, எல்லாம் லேசாயிடும், எல்லா சிக்கலும் லேசாயிடும். அல்லாஹ் சொல்ல நான் சொல்லல, மக்களே இளைஞர்களே, இது நான் சொல்லல, என்னுடைய சுய கருத்து கிடையாது. அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வசனங்கள் இன்றைக்கு இளைஞர்களுடைய காதுகளை விட்டு இரட்டலைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி அவர்களுக்கு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுத்தால் நிச்சயமாக மற்றதை எல்லாம் புறக்கணித்து விடுவார்கள். ஒரு வழியாக போக மாட்டான். அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ் அஞ்சுறானோ, யார் அல்லாஹ் பயப்படுறானோ, யார் அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் வருகிறானோ, யார் ஐந்தாலும் சரியா தொழுகிறானோ அவனுக்கு வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அத்தனை சிக்கல்களையும் லேசாக்கி கொடுத்து விடுகிறான். என்ன பிரச்சனை? எல்லாம் லேசு. அல்லாஹ்வா அவனுக்கு கஷ்டம். எவனா வந்து அவரை அடிக்க வந்தா, தாக்க வந்தா, அங்கிருந்து காப்பாற்றியவன் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. மக்களுக்கு வழிகாட்ட வந்த இறை தூதர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள். அன்பு சோழரை, இதெல்லாம் பேச நினைக்காதீர்கள். அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான், நிச்சயமா கொடுப்பான். அல்லாஹ் நீ தவக்கல் வச்சா நிச்சயமா கிடைக்கும். வரலாற்றை பார்க்கிறோம் சோழர்களை. வணங்குகின்ற கூட்டம் ரெண்டுக்கு மோதல். படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையிலே உள்ள கூட்டம், படைப்புகளை கண்டதையெல்லாம் வணங்கக்கூடிய காவிர்கள் கூட்டம், முஸ்லிம்கள் கூட்டம், அது பெருங்கொண்ட கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற சிறுபான்மை கூட்டம் மிக சொற்பம். முதல் போர், இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் போர். போர் என்றால் என்னவென்று தெரியாது அவர்களுக்கு. எந்த பயிற்சியும் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை, சொந்த ஊர் இல்லை, அந்நிய ஊர், புது இடம், ஒன்றுமே தெரியாத நிலையிலே அப்பாவிகளாக போர்க்களத்தை சந்திக்கிறார்கள். 1000 பேருக்கு மேல் இருக்கிறார்கள் காவிர்கள். 300 பேர்களுக்கு தான் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். இந்த நேரத்திலே திக்கு ஆடுகிறார்கள். ஆனால் காவிர் கூட்டம் அத்தனை பரபரத்தோடு வந்திருக்கிறது. அவர்களுக்கு ஹலால் ஹராம் கிடையாது. மதுவிலை மிதந்தார்கள். மதுவில் நல்ல ஃபுல்லா மது போதைகளை அறிந்துவிட்டு அவர்கள் கூத்தும் கும்மாளம் போட்டு இந்த சிறுபான்மை முஸ்லிம்களை அடித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற போர் பயிற்சியோடு வந்திருக்கிறார்கள். அங்கே பதில் போர்க்களத்திலே 2 கூட்டங்கள் சந்திக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அந்த ரப்புடைய உதவி, அந்த படைத்தவன் அவனுடைய புகழை ஓங்கச் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறோம். நீ மட்டுமே வணங்கப்பட வேண்டும், உன்னை மட்டுமே மனிதகுலம் வணங்க வேண்டும், வேறு எந்த சக்திக்கும் சிரமணியக்கூடாது என்ற லட்சியத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதுதான் எங்களுடைய நோக்கம். வேறு 2வது நோக்கம் கிடையாது. யா அல்லாஹ், இந்த நேரத்திலே நாங்கள் விலகினர்கள், எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, எதுவும் தெரியாது, போரும் தெரியாது, பயிற்சியும் இல்லை. இப்பொழுது பெருங்கொண்ட கூட்டத்தை சந்திக்க போகிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய உதவி. அழுது புரண்டார்கள். அல்லாஹும்ம இன் துஹலிக்கு ஆதியில் கிசாபத்த லன் துஅபதா. யா அல்லாஹ், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை இந்த பதில் போர்க்களத்திலே நீ அழித்து விடுவாயானால் இதற்கு பின்னால் உன்னை இந்த மண்ணிலே வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். நீதான் உதவி செய்ய வேண்டும். யா அல்லாஹ், وَإِذْ تَسْتَغِيثُونَ رَبَّكُمْ فَاسْتَجَابَ لَكُمْ أَنِّي مُمِدُّكُمْ بِأَلْفٍ مِنَ الْمَلَائِكَةِ مُرْدِفِينَ. சுப்ஹானல்லாஹ். வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பின்னொரு காலத்திலே இறங்கிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீங்கள் அந்த பதில் போர்க்களத்திலே அந்த வல்ல அல்லாஹ்விடத்திலே அபயக்குரல் எழுப்பி அந்த இக்கட்டான நேரத்திலே நீங்கள் உதவி தேடினீர்களே, அதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக ரிப்ளை கொடுத்தார். உடனடி பதில். என்றால் நபி கேட்டார்கள், உடனே பதில். என்னுடைய அடியார், என்னை அஞ்சக்கூடிய அடியார், என்னுடைய புகழ் ஓங்கச் செய்வதற்காக வந்திருக்கின்ற மக்கள், இவர்களுக்கு உதவி இல்லாமல் வேறு யாருக்கு உதவி செய்வதை? மலக்குகளை அனுப்பினார். மலக்குகளை 1000 பேர்கள் இறங்கி செல்லுங்கள், காவிகளை வெட்டி வீழ்த்துங்கள்.
பார்க்கிறார்கள். வானத்திலிருந்து மலக்குகள் இறங்குகிறார்கள். இறக்கி அங்க குடித்து கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்த அந்த குறைஷ் குல காவிரிகளை வெட்டி வீழ்த்தி இஸ்லாமியர்களுக்கு வெற்றி வாகை பெற்றுக் கொடுக்கின்ற வரலாறு. அன்பு சோழர்களே, எப்படி கிடைத்தது? அன்றைக்கு இருந்த அல்லாஹ் தான் இன்றைக்கும் பதில் போர்க்களத்திலே உதவி செய்த அல்லாஹ் இன்றைக்கும் இருக்கிறார். அவருடைய சிவத்து மாறிவிடவில்லை. உதவி செய்தல் என்கின்ற சிவத் மாறிவிடவில்லை. தன்னுடைய அடியார்கள் செய்கின்ற அத்தனை விஷயங்களையும் கண்காணிப்பதில் எந்த குறையும் இல்லை. அந்த அல்லாஹ் அப்படியே இருக்கிறார். அல்லாஹ் தரமாட்டான். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ்விடத்தில் கையேறுங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அந்த ரப்பு யாருக்கு நான் இல்லை என்று சொல்ல மாட்டான். அவனிடத்தில் ஏந்திய கையை வெறுங்கையாக அனுப்ப மாட்டான். அந்த ரப்பனாக அவ்வளவு வல்லமை மிக்கவன். ஆனால் ஆட்சியாளர் அப்படி அல்ல. தருவேன் என்று வாக்கு சொல்வான், அடுத்த அடையில வாக்கு மாறிவிடுவான். இன்றைக்கு ஒருவன் வருவான் ஆட்சியாளர், அது கவிழ்ந்து விடும். நாளைக்கு ஒருவன் வருவான். இதுதான் இன்றைக்கு உலகம். என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற ஆட்சியாளர். குலில்லா உம்ம மாலிக்கல் முல், குலில்லா உம்ம மாலிக்கல் முல். நிரந்தரமான ஆட்சியாளர், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர், நித்திய ஜீவன், நிலையான ஆட்சியாளர். அவனிடத்தில் தான் அத்தனை உரிமைகளும் இருக்காது. அவன் யாருக்கு கொடுக்கிறானோ அவனுக்குத்தான் கொடுக்க முடியும். அவன் யாருக்கு தடுத்து நிறுத்துகிறானோ யாராலும் கொடுத்து விட முடியாது. இந்த நம்பிக்கை எவனுக்கு இருக்கிறானோ, எந்த முஸ்லிம் இருக்கிறானோ அவன் தான் அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்திலே புரிந்து வைத்திருக்கிறார்கள். அன்பு சோழர்களே, இது மாதிரி வரலாறு சிக்கலான நேரங்களிலே அல்லாஹ் செய்த உதவி, அந்த ரப்புல் ஆலமீன் கொடுத்த உதவிக்கு வரலாற்றிலே ஏராளமாக பார்க்க முடியும். அந்த உதாரணங்கள் எல்லாம் இங்கு சொல்வதற்கு நேரமில்லை. அன்பு சோழர்களே, அந்த ரப்புல் ஆலமீன், அந்த படைத்தவன், இந்த பிரபஞ்சம் சாதாரண அல்ல. இன்றைக்கு மனித இனம் அற்ப பொருளுக்கு சிலம்படிகளை பார்க்கிறோம். கல்லையும் மண்ணையும் சிலையையும் பாம்பையும் தேளையும் பெருச்சாலையையும் பண்டிகையும் கடவுளாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மனித சமூகம். நமது சமூகமோ கபரையும் மஸ்தானையும் தர்காவையும் தெய்வமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனித இனமெல்லாம் அவர்களுக்கெல்லாம் படைத்த நாயனை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அதுதான் இன்றைய உலகிற்கு அவசிய தேவை. இன்றைய மனித சமுதாயம் சாந்தியோடு வாழ வேண்டுமானார், இந்த நாட்டிலே அமைதி வேண்டுமானார், இந்த நாட்டிலே செழிப்பான மக்கள் வாழ வேண்டுமானார், இந்த மனிதர்களுக்கு வர வேண்டிய உரிமைகள் சரியாக கிடைக்க வேண்டுமானார், அதற்கு ஒரே வழி அந்த ரப்புல் ஆலமீனை படைத்த அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்திலே புரிய வேண்டும், பிற மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ்வை படைத்தவனை புரியாமல் இருக்கின்ற மக்களுக்கு அந்த படைத்த நாயனை சரியான முறையிலே புரிய வைத்து விட்டால் எல்லா மனித சமூகமும் அந்த ரப்புல் ஆலமீனை திருப்பி ஏற்பட்டுவிடும், வாழ்க்கையிலே நிம்மதி ஏற்பட்டுவிடும், சுபீட்சமான வாழ்க்கை வந்துவிடும், அமைதி நிலவும், வன்முறை ஒளிந்துவிடும். அத்தனை சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். وَقُلْ تُسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلُ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நீ அல்லாஹ்வை கேளு, நீ அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கோரு, படைத்தவனை நினைச்சு பாரு, நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் அவரிடத்தில் மட்டுமே பரிகாரம் தேடு. அந்த ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து உனக்கு அருள் மழையை பொழிகிறான், வானத்திலிருந்து நியமத்தை இறக்குகிறான், அதன் மூலமாக பூமியை செழிக்க செய்கிறான், சொகுசான வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த ரப்புடைய வாக்கில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இளைஞர்களே, எங்கேயோ தேடி போகிறீர்களே, எங்கெல்லாம் அழைகிறீர்களே, படைத்தவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறானே, அந்த வாக்கிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அட என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன ரப்பா ஏத்துக்கிட்டே இல்லையா? நான் உங்களுடைய ரப்ப இல்லவா? உன்னை பெற்ற தாய் உன்னை நேசிப்பதை விட 1000 மடங்கு மேலாக நான் உன்னை நேசிக்கிறேன்.
உன்னை நேசிக்கிறேனே அதன் காரணத்தில் அல்லவா நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் உன்னை உடனுக்குடனே தண்டிக்காமல் அத்தனை மறைத்து மறுமை வரை உன்னை வாழ செய்கிறேனே, மறைத்து வைக்கிறேனே. இது நான் ஒன்றையது உண்மையை செய்த அருள் அல்லவா? என்னுடைய வாக்கு நம்பிக்கையற்றதாக ஆகிவிட்டதா? அந்த ரப்பு கேட்கிறான். படைத்தவன் வாக்குறுதி மீது நம்பிக்கை இல்லை, கண்டவன் கண்ட ஆட்சியாளர் வாக்குறுதி கொடுக்கிறான், அதை நம்பி அவங்க மேல போறான். சுபஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் பாருங்க அன்புச்சோர்களே. அந்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணை நமக்கு நிச்சயம் கிடைக்கும், அவனுடைய அருள் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. அதில் நிராட்சி ஆகிறார்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராட்சி ஆகாதீர்கள், அது மிக சமீபமாக இருக்கிறது. அவனிடத்தில் கையேந்துங்கள். வாக்குறுதி அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த வாக்குறுதி. என்ன வாக்குறுதி சொல்ல பாருங்க. வாத வாத என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வாத என்ன வாக்குறுதி அர்த்தம். இந்த வாக்குறுதிக்கு வாதாவுடைய வார்த்தைகள் உண்டா? வாதா செய்தா வாதா என்ன வாதா என்ன வாக்குறுதி? அல்லாஹ்வின் நம்பிக்கை வச்சு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். என்னன்னா உங்களுக்கு ஹிலாபத் ஆட்சியை உங்களுக்கு தருவான். இந்த ஹிலாபத்து அலைகிறார்கள் கொஞ்சம் பேரு ஆட்சி. அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு ஹிலாபத் ஆட்சியை, இஸ்லாமிய ஷரியத் ஆட்சியை இந்த மண்ணிலே நிலைநாட்டுகின்ற அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எவ்வாறு இந்த மண்ணிலே ஹிலாபத் ஆட்சியை நிலைநாட்டார்களோ அதே போன்ற ஹிலாபத்தை அல்லாஹ்வுடைய பூமியில ஹிலாபத் ஆட்சியை உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறார். அதே மாதிரிதான் ஒலை மக்கினன் நடக்கும் தீனக்கும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா திருப்திப்பட்டு விட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநிறுத்துகின்ற அந்த அதிகாரத்தை உங்களுடைய கையிலே தருவார். இதை துடிக்கிறார்கள். இஸ்லாம் ஹிலாஃபத் உரிமை நாங்க மண்ணில் நிலைநாட்டும், இந்த உரிமை கிடைச்சிட்டா அந்த இஸ்லாமே வந்து விடுவோம் சொல்வார்கள். அல்லாஹ் இருக்கிறார். இந்த அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட திருப்திப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவருடைய பூமியிலே நிலைநாட்டுகின்ற அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறார். அது மட்டுமா? மூன்றாவது வாக்குறுதி அச்சம், பீதி, பயம். ஆட்சியாளர் நம்மளை அழிச்சிடுவானோ, நம்மளை பிடிச்சிடுவானோ, நம்மளை ஒழிச்சிடுவானோ, பீதிக்காக வந்துடுவானோ, குஜராத் மாதிரி இந்த கலவரை வந்துடுமோ, எதற்கும் பயப்படாத. உங்களுக்கு பயமற்ற சூழ்நிலை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த, கண்டவனுக்கெல்லாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை பயமற்ற நிலைக்கு கொண்டு வருவதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறார். மூன்று வாக்குறுதி. என்னவெல்லாம்? ஹிலாபத் ஆட்சியை தருவதாக வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்குண்டான வாக்குறுதி, பயமான சூழலை விட்டு போக்கி பயத்தை போக்கி பயமற்ற ஒரு நிலையை, பாதுகாப்பான நிலையை வழங்குவதாக வாக்குறுதி. இந்த மூன்றும் முக்கிய அம்சம். இந்த மூன்றும் கிடைத்து விட்டால் உலகமே அமைதியாகும். எல்லா வாக்கியம் கிடைச்ச நாய். இந்த மூன்று விஷயங்களும் நம்மை கிடைச்சி விட்டால் எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைத்தல்வாய். அல்லாஹ் தஆலா இந்த மூன்றையும் உங்களுக்கு தருகிறேன். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இந்த மூன்றை நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த பிரகாரம் உங்களுக்கு தருவதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? நீங்கள்தான் கவனிக்க வேண்டும். மலையை புரட்ட வேண்டாம், போராட்டம் நடத்த வேண்டாம், கண்டவு பின்னாலாம் போட வேண்டாம், கோஷம் போட வேண்டாம். ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? சிம்பிள் அஜெண்டா. என்னது? என்னை மட்டுமே வணங்க வேண்டும், எனக்கு எதையும் இணையாக்கக்கூடாது. இதுதான் இந்த வேலை. நீங்கள் செய்துவிட்டால் உங்களுடைய காலடியிலே இந்த மூன்றும் நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த பிரகாரம் இந்த மூன்றை நிச்சயமாக தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார். யாருக்கெல்லாம் இதிலே நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியிலே யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, எந்த அமைப்புக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், அதற்காக பாடுபடுவார்கள்.
அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்கச் செய்வதற்காக பாடுபடுவார்கள். இன்றைக்கு இந்த பூமியிலே கண்டதையெல்லாம் கடவுளாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற கடமை யாருக்கு இருக்கிறது? யார் காப்பாற்ற போறான்? சிறுக்கு ஒளிந்து விட்டதா? சிறு வழிபாடு ஒளிந்து விட்டதா? கண்டதையெல்லாம் கடவுளாக வழங்கிக் கொண்டிருக்கிற மனித சமுதாயம் திரும்பி விட்டார்களா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? ஒரு இப்ராஹிம் சாதித்து காட்டினார், ஒரு முகம்மது சாதித்து காட்டினார். இன்றைக்கு சாதனை மனிதர்கள் என்று வீதி வீதியாக வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதை சாதித்தார்கள்? சில வழிபாட்டை ஒடுக்க முடிந்ததா? அந்த இப்ராஹிம் துணிந்து செய்தார், துணிந்து செய்தார். அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனையும் தரைமட்டமாக்கினார். படைத்தவரையே வணங்க வேண்டும், படைத்தவரையே வணங்க வேண்டும். படைத்தவர் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனையும் தரைமட்டமாக்க வேண்டும். இதை துணிச்சலோடு செய்த ஒரு தியாகி, ஒரு தலைவர், ஒரு உத்தமர் இப்ராஹிம். எதற்கும் அவர் அஞ்சவில்லை, எதற்கும் பயப்படவில்லை. துணிச்சலோடு அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தவராக அவர் செய்து காண்பித்தார். அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார். அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைத்தது. கிடைத்ததா இல்லையா? சும்மா விட்டார்களா? இப்ராஹிமை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசினார்கள். அவர்கள் தெய்வமாக நினைத்துக் கொண்டிருந்த விக்கிரகங்களை எல்லாம் அடித்து உடைத்து தரைமட்டமாக்கியவர்களை சும்மா விடுவார்களா? என்ன வேணுமானாலும் செய்து கொள், எனக்கு என்னுடைய ரப்பு போதுமான, எனக்கு என்னுடைய ரப்பு போதுமான. அதை சொல்லாஹு பிகாஃபின் அப்தா, தன்னுடைய அடியாருக்கு அந்த ரப்பு அவன் போதுமானவன். அவனுடைய புகழுக்காக வேண்டி நாம் பாடுபடுகின்ற பொழுது அவன் நம்மை கைவிட்டு விட மாட்டான் என்ற நம்பிக்கையை உறுதியாகின்ற காரணத்தினால் அடித்து தலைமட்டமாக்கிறார்கள். நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டார்கள். என்ன ஆனது? நெருப்பு அவரை கரித்ததா? நெருப்பு அவரை கரித்ததா? இல்லை. நெருப்பு பூஞ்சோலையாக மாறியது. நெருப்பு பூஞ்சோலையாக மாறியது. நெருப்பு குண்டத்திலிருந்து எழுதி வருகிறார். இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி, இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. இன்றைக்கும் நாம் அந்த மன தைரியத்தோடு, அந்த ஈமானிய உறுதியோடு அல்லாஹ்வுடைய வல்லமை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இப்ராஹிம் செய்த அதே போராட்டத்தை இன்றைக்கும் நாம் செய்வோமானால் எந்த சக்தியும் நம்மை எதுவும் செய்து வர முடியாது. அப்படியே சக்திகள் திரண்டு வந்து நம்மை அழைக்க வந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி நம்மை காப்பாற்றிவிடும். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. அன்பு சோழர்களை, அல்லாஹ்வுடைய வாக்கியங்கள், அல்லாஹ்வுடைய அருட்குடைகள் இவற்றையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இவ்வளவு பேரண்டத்தையும் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தையும் படைத்திருக்கக்கூடிய அந்த நாயனை கல்லிலே அடைக்கி விடுகிறான், மண்ணிலே அடைக்கி விடுகிறான். ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஒரு மரத்தில மஞ்சளை தடவி அதற்கு பாவாடை கட்டுறான். பார்க்கும் மனம் கொதிக்காது. ரோட்ல புறம்போக்கு நிலத்த மக்கள் எல்லாம் நடமாடுகின்ற அந்த காலி பாதையை மரம், அந்த மரத்தை போய் மஞ்சளத்தை தடவிட்டு அங்கே பூமாலை போட்டு ஒரு பாவாடையை கட்டிட்டா கடவுளாயிடலாம். யாரும் கிட்ட போய் படிக்க முடியாது, மரத்தை வெட்ட முடியாது. மரத்தை வெட்ட போக்குவரத்து கிடைஞ்சது, வெட்ட முடியாது, எல்லாம் திரண்டலாம். ஓ, கடவுளை வெட்டிட்டா, சாணியை வெட்டிட்டா. கேவலம். மனித சமுதாயம் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சோழர்களை, இவர்களுக்கெல்லாம் உண்மையான இறைவனை அல்லாஹ்வை பிரிய வைப்பது யார்? இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லி காட்ட வேண்டாமா? உன்னை படைத்தது யார்? வானத்தை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? நீ வணங்கிவிட்ட கடவுள், நீ யாரை கடவுளாக நினைக்கிறாயோ அவனிடத்தில் எவ்வளவு பெரிய தன்மைகள் இருக்க வேண்டும். நீ யாரை கடவுளாக வணங்குகிறாயோ அதனால் உன்னை படைத்தாரா? அந்த சிலைகள் உன்னை படைத்ததா? அந்த சிலைகள் தான் வானத்தை படைத்ததா? அந்த சிலைகள் தான் பூமியை படைத்ததா? அந்த சிலைகள் தான் வானத்திலிருந்து மழையை பெய்வித்ததா? கேளுங்கள், கேளுங்கள் அவர்களிடத்தில். முதல்ல நீங்க உங்களை கேளுங்க, இரண்டாவது அங்க போய் கேளுங்க. அல்லாஹ் தஆலா அல்லாஹுல்லதி خلق السماوات والارض وانزل من السماء ماء واخرج به من الثمرات رزقا لكم وسخر لكم الفلك لتجري في البحر بأمره وسخر لكم الانهار وسخر لكم الشمس والقمر دائبا. படைத்தவன் யார்?
அவனிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்கே இருக்கிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அதையெல்லாம் புரிய வையுங்கள். அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லஹு அல் ஹய்யு அல் கய்யூம். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ் அல்லதி ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த பிரம்மாண்டமான வானம், வானம் என்பதற்கு எல்லை இல்லை, வானம் என்பதற்கு எல்லை இல்லை. வானம் என்றால் என்னவென்று கண்டுபிடிக்கவில்லை, இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. வானம் எங்க வர போகுது, எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல, அழிஞ்சு போவான், கொஞ்சம் பண கழிஞ்சு போவான். வானம்னா என்னன்னு தெரியலைங்க இதுவரை. ஆனா குர்ஆன் வானம் என்று சொல்கிறது. ஒரு வானம் இல்ல, 7 வானம். ஏழு வானங்களை அடிக்கணக்காக படைத்திருக்கிறான். வானம் என்றால் என்னவென்று கூட தெரியவில்லை. நாம் பார்க்கின்ற இந்த வானம், நாம் பார்க்கின்ற இந்த வானம் அது பூமியுடைய வானம், அது பூமியுடைய வானம். அதற்கு பின்னாலும் வானம் இருக்கிறது. இந்த பூமிக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த வானத்தை தான் அந்த ரப்புல் ஆலமீன் அலங்காரமாக ஆக்கியிருக்கிறார். وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ. அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறார், இந்த துனியாவோடு இந்த பூமியோடு சேர்ந்திருக்கின்ற அருகாமையில் இருக்கின்ற இந்த வானத்தை நாம் நட்சத்திரங்களால் இறங்கச் செய்திருக்கிறோம். நட்சத்திரங்களால் இறங்கச் செய்திருக்கிறோம். வானத்தை பாருங்க அன்பு சோழர்களே, எல்லாரும் வானத்தை பாருங்க, வானத்தை பாருங்க, அங்கே இருக்கின்ற நட்சத்திரங்களை பாருங்க. எதற்காக பார்த்திருக்கீங்களா? வானத்தை பாருங்க அன்பு சோழர்களே, அந்த நட்சத்திரங்களுக்கு கணக்கு இருக்கிறா. இந்த ராமநாதபுரத்துல இந்த சின்ன கடை தெருவில் இருந்து மேல பாக்குறோம். அதுல அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை கூட மனிதனால் கணக்கிட்டு வர முடியாது. அதில் இருக்கக்கூடிய அழகு, அதில் பெருசு, அதில் சிறுசு, அதில் கூட்டமாக, சுப்ஹானல்லாஹ், அற்புதம், மாபெரும் அற்புதம். இந்த துனியாவுடைய பூமியிலே அருகாமையில் இருக்கின்ற இந்த வானத்தை ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நட்சத்திர கூட்டம் கணக்கில் அடங்காத கூட்டம். எந்த கம்ப்யூட்டரும் அதை கால்குலேட் பண்ணி முடித்துவிட முடியாது. அப்படிப்பட்ட நட்சத்திரம். இது மட்டும் போராடா மனிதன் அந்த படைத்தவனை நினைத்து பார்ப்பதற்கு. இந்த இதையெல்லாம் படைத்தவன் தான் என்னுடைய இறைவன், என்னை படைத்தவன், அவனைத்தான் வணங்க வேண்டும். கண்டதையெல்லாம் வணங்கக்கூடியவர்களே, மனித சமுதாயமே, லா தஅபுது லிஷம்ஸி வலா லில்கமர் வஅபுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? சூரியனை வணங்குகின்றவர்களே, சந்திரனை வணங்குகின்றவர்களே, சூரியன் பிரம்மாண்டமாக இருக்கிறார், அது உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்கிறார். சந்திரன் அது ஒளி கொடுக்கிறது, ஆனால் அது கடவுள் அல்ல. சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் வணங்காதீர்கள். அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்தவன் இருக்கிறானே, அதை இயங்கச் செய்து கொண்டிருக்கிறானே, அவரையே நீங்கள் படைத்தவனாக வணங்குங்கள். இந்த நட்சத்திரங்களை கடவுளாக வணங்காதீர்கள். அந்த நட்சத்திரங்களை படைத்தவன் இருக்கிறானே, அவரை நீங்கள் இறைவனாக வணங்குங்கள். அல்லாஹ் அடிக்கிட்டே போறான். இங்க முடிக்கணும் சத்தம் வருது. அதனால அன்புக்குரிய தோழரை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டே இருக்கிறான். வானத்திலிருந்து பூமி இறக்கினான், உங்களுக்கு அழகான விதவிதமான கனி வர்க்கங்கள், காலத்துக்கு ஏற்றவாறு, சீசனுக்கு ஏற்றவாறு கனி வர்க்கங்களை நிற்கிறான். உங்களை கடலிலே கப்பலை மிதக்கச் செய்கிறான், இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறான். நீங்கள் கேட்ட வாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கு தந்தார். பிரியாணியா பிரியாணி, ஆட்டு பிரியாணி, மாட்டு பிரியாணி, கோழி பிரியாணி, மீன் பிரியாணி, விதவிதம். கடலிலே நீங்க கடல் அறியாமல் இருக்கிறது. கடலிலே ஆயிரம் அற்புதமான மீன் வகைகள் அனுபவிக்கிறார். இன்னைக்கு போறா சாலை வாங்குறான், நாளைக்கு போறா நிம்மீன் வாங்குறான், அடுத்த நாள் போறா ஊடா வாங்குறான், இரண்டு வாங்குறான். வாங்கி விதவிதமா ருசிக்கிறான். இதெல்லாம் அவனை தந்தது யாரு? இதெல்லாம் அவனுக்கு யார் தந்தா? சாமியா, செய்தானா, சிலையா, ராமனா, முருகனா, சுரண்டமானா, அல்லது அப்துல்லா ஜீலானியா, அல்லது நாவுசாய்பா? யார் இருந்தது? படைத்தவன். அவன் தான் படைத்தவன், அவன் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் எனக்கு தந்தான். எனவே அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ் நம் மீது சொரிந்திருக்கின்ற
அந்த நாமத்துகளை எல்லாம் நாம் அடுக்கிக் கொண்டே போனால், கணக்கிட்டுக் கொண்டே போனால், கியாமத் வரை கால்குலேட்டரை வைத்துக் கொண்டு, கம்ப்யூட்டரை வைத்துக் கொண்டு கணக்கிட்டுக் கொண்டே இருந்தாலும் அதை கணக்கிட்ட முடியாது. அந்த அளவிற்கு வாக்கியங்கள். ஆனால் மனித சமுதாயம் இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், மனிதனோ அந்த படைத்த அந்த நாயனுக்கு அந்த படைத்தவுடைய வாக்கியங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு அவனுக்கு நன்றி கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே மனித சமுதாயமே, முஸ்லிம்களே, நீங்களும் படைத்தவனை சிந்தியுங்கள். படைத்தவனுடைய தன்மைகள் என்ன என்று புரியுங்கள். அந்த படைத்தவனுடைய தன்மையை பற்றி விளம்பரப்படுத்துகின்ற பரிசுத்த குர்ஆனை படித்து புரிந்து படைத்தவனை மட்டுமே வணங்குங்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். மனித குலம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று மாற்று சமுதாயத்தவர்களுக்கு சொல்லுங்கள். ஆட்சியாளர்களுக்கு சொல்லுங்கள். ஆட்சியாளர்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தான் ஓடாதாய, உனக்கு நானே தாரண்டா, அவனுக்கு உனக்கு நான் தாரோம், எங்கள் ஆட்சியை இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டி உனக்கு நாங்கள் தந்து காட்டுகிறோம் என்று அப்படி சொல்லுங்கள். அவர்கள் யாரப்பு யாரெல்லாம் இவர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்தி என்று அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடுவோம், அல்லாஹ்விடத்திலே கோருவோம், அல்லாஹ்வுடைய புகழ் ஓங்குவதற்காக நாம் பாடுபடுவோம். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி பாடுபடுகின்ற நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய குற்றம் குறையெல்லாம் போக்குவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. இஸ்லாமிய சமுதாயம் மக்கள் அந்த படைத்தவனுடைய புகழ் பாடுகின்ற மக்களாக அவர்களை எல்லாம் ஆக்குவானாக. எல்லா இஸ்லாமியர்களையும் ஓரடியிலே திரட்டி அந்த அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நபிமார்கள் செய்த அந்த லட்சியத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.